வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி டெட் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. கிராவிடேஷனல் லாஸ்லாம் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதோட கண்டினியூட்டியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சில ஃபீல்டை பற்றிலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிட்டினால வர கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டு தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்கோ கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். அஃபெக்டிங் எனி திங் தட் இஸ் ஆஸ் எ மாஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? மாஸ் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே அஃபெக்ட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகும்? ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை சுற்றி. கரெக்டாக? ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஃபெக்ட் எனி ஆஃப் த சார்ஜஸ். கரெக்டாக? இது நம்ம ஃபோர்த் யூனிட் படிச்சிருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் அ பராமீட்டர் ஃப்ரம் மேக்னெட் ஆர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுலையோ இல்லை மேக்னெட்டாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். கரெக்டாக? தீஸ் த்ரீ டைப் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் மெனி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ், சம் ஆர் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? இந்த மூணுத்துக்குமே வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா அந்த ரெண்டு சார்ஜுக்குமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சுலாம் அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதா Q1 Q2 by R square, K Q1 Q2 by R square பார்த்துருப்போம். இப்போ இதே தான் நம்ம இங்கேயுமே பார்க்குறோம். F is equal to என்னன்னு பார்க்குறோம். F is equal to G M1 M2 by R square. இதுதான் நமக்கு வந்து நியூட்டன்ஸ் லா கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நியூட்டன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சில இது சொல்கிறாரு. ரெண்டு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், M1 M2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த ரெண்டும் என்ன பண்ணலாம்? ஒன்று அட்ராக்ட் ஆகலாம், இல்லைனா அது என்ன பண்ணலாம்? ரிப்பல் ஆகலாம். கரெக்டாக? இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஹெவி மாஸ் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட் நாட் ஒன்லி அஃபெக்டிங் தர் மோஷன். ஓகேவா? மாஸ் வந்து அஃபெக்டிங் த மோஷன், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த object very massive. This explanation why they are awarded force attracted at each other object. So the mass எவ்வளோ இருக்கணும்? 6 into 10 to the power of, அதோட மாஸ் எவ்வளோ? 6 into 10 to the power of 24 kg இருக்குது. The strength of gravitational field at a point defined as, gravitational field நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட E அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம் இல்லையா? அதுதான் இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு E is equal to dV by dx அப்படின்னு போட்டிருக்கோம். The strength of gravitational field at a point is defined as the force exerted by a unit mass placed in the field. ஒரு இதான் கருத்துன்னு வச்சுப்போம். இதை சுற்றி ஃபீல்டு இருக்குது, சார்ஜ் மாதிரி தான். இதுக்குள்ள ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் வைக்கும்போது அதால் எவ்வளோ ஃபீல்டை உணர முடியுமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன் as the rate of gravitational potential or potential gradient of the point. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைனஸ் டிவி பை டிஎக்ஸ், இதுதான் பொட்டன்ஷியல். கரெக்டாக? டிவி பை கிரேடியன்ட் டிஎக்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கிறதா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த ஃபீல்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில், ஓகேவா, எவ்வளோ பொட்டென்ஷியலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான். த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். த எர்த் கான் பி ரிப்பல் எனி ஆப்ஜெக்ட். ஏன் எர்த் ரிப்பல் பண்ணுறதில்ல? ஏன் ரிப்பல் பண்ண மாட்டேங்குது? மாஸ் இஸ் ஹை. கரெக்டாக? இதோட அதிகமாக இருக்கிற, இதோட கம்மியாக இருக்கிற எல்லா மாஸையும் இது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணிக்கும், இழுத்துக்கும். கரெக்டாக? எல்லாத்தையுமே இழுத்து வச்சுக்கும். த எர்த் கிராவிடேஷனல் புல் ஆக்டிவ் டுவோர்ட் த சென்டர் ஆஃப் த எர்த். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணும்? அதோட சென்டருக்கு இழுக்கும். த எர்த் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் ரேடியல். The field's lines become less concentrated with increasing the distance of the earth. earth விட்டு வெளியே தூரம் போக ஃபீல்ட் லைன்ஸ் என்னவாகும்? ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னவாகும்? குறையும். earth கிட்ட வர என்னவாகும்? ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகும். கரெக்டாக? ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, the earth gravitational field, the force exerted on an object is gravitational field is depends on its position. The less concentrated field lies, the
ஸ்மாலர் ஃபோர்ஸ். அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபீல்ட் லைன்ஸ் என்ன இருக்கும், ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் கிடைக்கும். கரெக்டாக. இஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் எனி பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் ஜீரோ, த is known as the size of the force can be calculated. எவ்வளோ ஃபீல்ட் லென்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். The gravitational field strength any point of gravitational fields for unit mass point. அப்போ G is equal to என்னென்னு எழுதிக்கலாம், G is equal to என்னென்னு எழுதிக்கலாம், G is equal to ஒரு விஷயம் G இங்கே இது ஓகே, G is equal to இது ஏதோ வேறு மாதிரி இருக்கு. G is equal to F by M, field by per mass. கரெக்டா, field per unit mass தான் G. The close to the earth surface, G has the value of 9.8 Newton per kg. கரெக்டா, 9.8 மீட்டர் per second அப்படின்னு சொல்லுவோம். This value is 9 Newton per kg. This calculated. ஓகே, இதை earth சர்ஃபேஸில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி போவோம். எப்படி ஃப்ளக்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். என்ன ஃபீல்டு ஸ்ட்ரென்த்? கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. இது என்ன குவான்டிட்டி? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் டைரக்டட் டுவோர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட். எர்த் வந்து உள்ளே வரும். கரெக்டாக, டுவோர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் த ஓகேவா, கர்சஸ் இன் த ஃபீல்டு. இது மூணாவது பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி பாயிண்ட் இன் எ ஃபீல்டு. இட் கிவ் அஸ் த வேல்யூ வெதர் ஆர் மாஸ் ஆஃப் பிளேஸ்ட் இன் த பாயிண்ட். அங்கே எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். இட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பியாண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வேல்யூ G following in square law. G is follows as a inverse square law, because inverse square law applying the value of G is distance measured by the center of the earth. The little change the value closer to the earth's surface, even the flying aircraft is higher than the 100 meter per second. They are changing the distance from the center of the earth minimal, so there are no negligible changes in G. The radius of earth about 6.4 into 10 to the power of 6 meter. So you have to higher the aircraft fly higher than 1%. இப்போ நமக்கு ஞாபகம், நமக்கு சொல்லல, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த் இருக்குது, எர்த்தை விட்டு தூரமாக போக கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகும், குறைஞ்சிரும். கரெக்டாக. ஆனால் எர்த்துலேருந்து ஏர்க்ராஃப்ட், நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் மேலே போகுது இல்லையா, அதெல்லாம் போகிறது வந்து எந்த இதில் போகுதுன்னா 10,000 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் போகுது. ஸோ அதுவுமே என்ன எர்த்துக்குள்ளே வரதில்லைன்னா சுற்றினா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில், ஓகேவா, மினிமமான ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. 1% சேஞ்சு தான் ஏர் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகுதே தவிர ரொம்ப பெரிய சேஞ்ச் இல்லை, ஓகேவா. அதனால தான் எர்த்து உள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. கரெக்டாக. த கிராவிடேஷனல் ஃபீல்ட், த சிம்பிள் ஆஃப் G இஸ் ரெப்ரசன்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃப்ரீ ஃபால் த ஆக்சலரேஷன். இந்த ஸ்மால் ஜியை நம்ம வந்து ஃப்ரீ ஃபால்லையும் யூஸ் பண்ணுவோம், கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கும் ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ தேர் இஸ் நாட் டூ செப்பரேட் குவான்டிட்டி, பட் இஸ் டிஃப்ரெண்ட். G is equal to different names as this quantity. The gravitational field strength is defined as G is equal to F by M. G is equal to F by M. E is equal to, ஓகேவா, G is equal to பார்த்தோம், இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V. Gravitational potential. When object is positioned relative to Earth, there is a change in potential. It is not possible to place absolute value of the potential any object when H is measured relative surface of the Earth. Two similar objects placed in the top of the bottom hill of the different value of potential energy, but relative to ground potential energy becomes zero. கரெக்டாக. எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஹில்லில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கேன், ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல். இது ரெண்டுத்தையும் நான் கீழே தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. அது எர்த்துக்கு வரும்போது என்ன ஆகிடும், ஆப்ஜெக்ட் ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆகிடும். ஏன், கிராவிட்டி அது மேலே ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஜீரோ பொட்டன்ஷியல் ஆகும், ஓகேவா. சேம் ஒரே மாதிரி தான் வரும். கரெக்டாக. ரெண்டுமே ஒரே டைமில் ஒரே மாதிரி தான் வரும், ஓகேவா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மெஷர்ட் த ரிலேட்டிவ் டு இன்ஃபினிட்டி. இது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அந்த டாப்பிக்லேயே படிச்சிருப்போம். கரெக்டாக. அட் இன்ஃபினிட்லேருந்து ஒரு சார்ஜை கொண்டு வரதா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒர்க்கு அப்படிலாம் சொல்ல பார்த்துருப்போம். அதே தான் எங்கேயோ சொல்கிறாங்க. இந்த பர்ஸ்பெக்டிவ் இன்ஃபினிட்டி
measures at the distance from the earth when the gravitational field is so small be negligible. ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஃபினிட்டியில் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது earth இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை இந்த ஏர்த்துக்குன்னு ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கா, கரெக்டாக? இந்த ஃபீல்டை தாண்டி என்ன பண்ணணும், இந்த மாஸை நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும், இந்த பொட்டென்ஷியலை மாற்றணும். இப்போ இதுதான் பொட்டென்ஷியல், கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரதா பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம், கரண்ட்டில் கூட படிச்சிருப்போம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், கரெக்டாக? வி அதே தான் இங்கேயோட, சரியா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், கிராவிடேஷன் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, கரெக்டாக? கிராவிடேஷன் ஃபீல்டு ஹைட்டை பொறுத்து என்ன, ஹர்ச்சை பொறுத்து என்ன இருக்கும், வேரி ஆகும். அப்போ ரொம்ப லாங் இன்ஃபினிட்டின்னு சொல்லும் போது அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை நம்ம நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிடலாம், கரெக்டாக? இது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அது 0 ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். த கார் ஆர் டாப் ஆஃப் த ஹில் ஹஸ் மோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாட்டம் பட் ரிலேட்டிவ் டு த கிரவுண்ட் லெவல் த போத் ஹாவ் 0 பொட்டென்ஷியல் எனர்ஜி, கரெக்டாக? இது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். An object at infinity have the same amount of potential energy, that is 0. Any object closer to infinity or negative amount of potential energy, since you need to acquiring the energy in order to reach infinity has been 0. Potential energy நம்ம 0 தான் நம்ம வச்சுக்கிறோம். The work done to move an object from within the earth gravitational field to infinity, just the gravitational field is used to place the value of gravitational force that would be expressed by the unit mass of the point, the gravitational field. The concept இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஈக்குவேஷனை மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ V is equal to V potential energy is equal to gravitational potential energy. U அப்படிங்கிறது gravitational potential energy, V அப்படிங்கிறது gravitational potential energy, G, ஓகேவா? இன்ஃபினிட்டில் V is equal to U by M அப்படின்னு சொல்லி எதுக்கு, the gravitational potential energy per unit mass placed in the unit potential field. ஸோ அப்போ gravitational potential V is given by relation V is equal to U by M. U அப்படிங்கிறது gravitational potential energy and mass of M and M to different masses. கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கும் இதுக்கும் ஒரு மாஸ் இருக்குது, இதுக்கும் ஒரு மாஸ் இருக்குது. இது ஏர்த்து, ஓகேவா? இந்த ஏர்த்துலேருந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நீ கொண்டு வந்தாலும் சரி, இந்த ஃபீல்டு அஃபெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த ஏர்த்தை எடுத்து இன்ஃபினிட்டிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ரெண்டுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், ஓகேவா? ரெண்டுமே பொட்டன்ஷியல் தான், கரெக்டாக? ரெண்டுமே பொட்டன்ஷியல் தான். ஸோ அப்போ V is equal to நமக்கு தெரியும், V is equal to G கேபிட்டல் G M ஸ்மால் M by R by M. ஸோ இந்த எம்முக்கும் கேன்சல் ஆகிடும், ஸ்மால் M கேன்சல் ஆகிடும். அப்போ V is equal to என்ன வந்துடும், V is equal to G by R. மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை அகைன்ஸ்டாக கொண்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு தான், ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஒர்க்கில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கரெக்டாக? ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாயிண்ட் ஆஃப் ஃபீல்ட் known as the potential energy of the mass placed at the point can be calculated by multiples of the potential of the masses. ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸோட பொட்டென்ஷியலை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸோ அதில் பிக் மாசஸை மட்டும் எடுத்தாலே நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஆனால் நம்ம ரெண்டு மாசத்தையுமே சேர்த்து தான் எடுக்கிறோம், ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாசை பொறுத்தி நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்தோம், ஓகேவா? என்ன சொன்னோம், V is equal to minus GM by R அப்படின்னு சொன்னோம், கரெக்டாக? மைனஸ் GM by R அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒர்க், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதே தான் திருப்பி இதே தான் நம்ம சொல்ல போகிறோம், கரெக்டாக? ஒர்க் அப்படிங்கிறதே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்து சார்ஜை கொண்டு வரதான், இங்கே மாஸை கொண்டு வர போகிறோம், ஓகேவா? சிம்பிள், வேறு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இருக்காது, ரிலேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? When we have a distance relation between force of potential energy, consider two particle of masses M1 and M2. ரெண்டு மாஸ் இருக்குது, செப்பரேட் பை டிஸ்டன்ஸ். இதை வச்சு நம்ம கிராவிடேஷனல் லாஸ் எழுதிடலாம். In gravitational field is converted to define as zero potential energy. It's conjugate to be one of which is two particles are separated by a large distance infinity. Suppose two masses are brought together at distance at infinity along the path of connecting to the center of masses. The gravitational potential energy measured relative to infinity of masses. M is placed within the gravitational field is special masses of M. The work done by a gravitational force can be calculated as W is equal to infinity to R
எஃப் டாட் டிஆர் எஃப் டாட் டிஆர் அப்படின்னு சொல்லி இதில் எஃப் தான் நமக்கு தெரியும். என்ன எஃப்? ஜி. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர், இல்லைனா கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ அதனால் எஃப்ல இருக்கிற கேபிட்டல் ஜியை கிராவிடேஷனில் தூக்கி வெளியே போட்டு வரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட் இன்ஃபினிட்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அட் இன்ஃபினிட்லேருந்து எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு பொருளில் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராவிட்டிக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இல்லை கிராவிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை தொலைதூரத்துக்கு கொண்டு போக போகிறோம். அட் இன்ஃபினிட்டி அந்த கிராவிட்டி ஃபீல்டை தாண்டி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒர்க்கு. அப்போ ஒர்க்குக்கே நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்மளோட ஈக்குவேஷன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கு பதிலாக எம் பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் டிஆர் அப்படின்னு போடுறேன். இதுதான் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம்லேயே பார்த்துட்டோம். கரெக்டாக? அதே தான் எங்கேயும். ஸோ அப்போ மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர், யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் capital G capital M by small r. U is equal to minus of capital G capital M small m by r. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். where r is the distance between the center of masses, correct, and G is the universal gravitational constant. Gravitational potential energy is measured in joules. இதில் மெஷர் பண்ணுவோம். இதை கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலில் ஜூல்ஸில் மெஷர் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. The total potential energy of a system of a particle sometime is called binding energy of the system. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. The total potential energy, the amount of work done need to be done to separate the individual part of the system to bring them infinity. The potential energy is always negative. The potential energy is always negative and property of two masses together rather than their masses alone. ஓகேவா? நெகட்டிவ் தான் இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவுமே. The work done of gravitational force depends on its initial and final position. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா யூனிட்லையுமே நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? எங்கே வச்சுருக்கோம் சார்ஜ் அப்படிங்கிற இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் பொறுத்து தான் ஒர்க் டன்னு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியும். கரெக்டாக? the basketball travel from the point A and B. The work done by the gravitational force of the ball along the arc is zero since the force is displacement are perpendicular. Only the segment that contribute to work done, those segment along the radial directions. The work done is negative, the force is displacement or position is the opposite directions. இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. சொல்லலாம் பட் வேண்டாம். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The mass of the typically amount astronauts plus space suits is 80 kg. What would be the gravitational force acting on the astronauts standing on the surface of the Mars? Mars மேலே இருக்கும்போது அந்த ஷூட் மேலே எவ்வளோ இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. Start whether the astronauts mass on Mars should be feeling the lighter or heavier on the earth அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏர்த்துக்கும் மார்ஸ்க்கும் இப்போ நம்ம எதுக்கு எடுக்கணும்? மார்ஸ்க்கும் ஏர்த்துக்கும் எடுக்கணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஜியோட வேல்யூ தெரியும் நமக்கு. ஜியோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? ஜியோட வேல்யூ 6.67 இன்ட்டு 10⁻11 இன்ட்டு கேபிட்டல் எம் எவ்வளோ, மாஸ் எவ்வளோ, 80 kg. கரெக்டாக? கேபிட்டல் மாஸ் எவ்வளோ, 80 kg. ஸோ 80 இன்ட்டு 6.24 into 10⁻23, that is a mass or value, divided by distance எவ்வளோ, 3.38 into 10⁻6. ஓகேவா? நம்ம அதுக்கான டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 300 Newton. ஓகேவா? ஸோ அப்போ இது நம்ம 300 ஆஸ்ட்ரோனாட் ஷுட் பி ஃபீல் லைட்டர். ஸோ லைட்டர் ஃபீல்டு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஃபீல் பண்ணுவார். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போதுமா? இது வரைக்கும் போதும். இதுக்கடுத்து பார்த்தோம், இது ஒரு குட்டி ஒரு டாபிக் இது இருக்குது. இது என்னென்னா ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம 4th யூனிட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். த சர்ஃபேஸ் அட் ஆல் த பாயிண்ட் விச் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் சேம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலையும் சேமாக இருந்தால் அந்த சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் வேர் இஸ் ஹோலோ ஸ்பியர், the radius r, body mass m, the center, the potential energy each point, it will be the same. ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் சேமு,
இதில் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். The surface of the sphere is through the equipotential surface because the different potential between any 2 points on the equipotential surface is be 0. No work done against the gravitational force in moving the unit mass along it. So work done 0 அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே எந்த மாசும் மூவ் ஆகலன்னு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் 0. ஓகே, இது மட்டும் நம்ம வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும். ஓகேவா, இது போதும். சரியா? The equipotential surface around the spherical mass is also spherical. இதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. Next, the spacing distance between equipotential surface increasing with increasing the distance of the center of the earth. Center of earth மாற்ற distance மாற்ற equipotential surface potential என்ன ஆகணும், வேரி ஆகும். ஓகேவா?